அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். ஹெர்போக்கர் நிறுவனத்திலிருந்து மருத்துவர். இதுக்கு முன்னால் பல ஆடியோ வீடியோக்களை நம்ம கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு பயன்பாட்டில் இருந்திருக்கோம், பயன்படுத்தி பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். உங்கள் வீட்டில் செய்து பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் வீட்டில் செய்து பார்க்க சொல்லியிருப்போம். முடியாத எங்களை தொடர்பு கொண்டு வாங்க சொல்லியிருப்போம். வாங்கியிருப்பீங்க, பயன்பெற்றிருப்பீங்க. மிக்க மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கவங்க அனைவரையும் மகிழ்ச்சியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பல மருத்துவர்களை தேடி போய் வெயிட்டிங்கில் இருந்து அவர்களுக்கான கன்சல்டிங் ஃபீஸ் கொடுத்து நீங்கள் கேட்டு 1 நிமிடம் 2 நிமிடத்தில் பேசி வரப்பட்ட விஷயங்களை எந்தவித கட்டணமும் இல்லாமல் பல மணி நேரம் கலந்த உரையாடல் நீங்கள் கேட்டு உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி அடையாத அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்து கொண்டு இருக்கோம். அப்படிங்கிறத பார்க்கும்போது இறைவன் எங்களுக்கு இதை கொடுத்த பெரிய கொடுப்பனையாக நினைக்கிறோம், பலனாக நினைக்கிறோம். உங்களுக்கும் அது கண்டிப்பாக இறைவன் கொடுத்த பலனாக தான் இருக்கும். அதில் எந்த விதத்துலேயும் ஐயமில்லை. இப்போ நம்ம சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா, எல்லாருமே குளிக்கிறதுக்காக ஒரு காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா சோப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் எல்லோரும் தன்னுடைய கையில் கிடைக்கிற ஏதோ ஒரு மூலிகை வச்சு பயன்பாட்டில் குளிச்சுட்டு இருந்திருப்பாங்க. காமெடி கூட சொல்லுவோம், செங்கு கட்டியை தேய்ச்சி குளிச்சிங்களான்னு கூட காமெடியில் சொல்லுவோம். கிராம பகுதிகளில் பல் தேய்க்கிறதுக்காக வேப்பங்குச்சி, ஆலங்குச்சி, அரசக்குச்சி இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த கட்டத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ உடலில் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு சோப்புகள் என்ன தான் இருந்த போதிலும் நம்ம இயற்கையாக நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய சோப்பில் உள்ள காரங்கள் ஒத்துக்காது, கெமிக்கல் ஒத்துக்காது. இதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சோப்பை பயன்படுத்த முடியாத நிலைமையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் பார்த்திங்கன்னா கடலை மாவு, பாசிப்பருப்பு மாவு, இதே மாதிரி சில பவுடர்ஸை ரெடி பண்ணி குளிக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு குளியல் பொடி ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம். இயற்கையான முறையில் ஒரு குளியல் பொடி, எந்தவித கெமிக்கல் இல்லாமல் இயற்கையான வாசனையில் வரப்பட்ட சில அற்புதமான மூலிகளை கொண்டு குப்பைமேனி, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, பூழான்கிழங்கு, வெள்ளரி விதை, ஆவார விதை, ஆவாரம்பூ, செண்பகப்பூ, ரோஜா இதழ், மயிலம்பூ, வேப்பிலை, மரிக்கொழுந்து, இதில் பார்த்தீங்க அப்படின்னா முல்தானி மெட்டி, இதில் நிறைய விஷயங்கள் நம்ம கலந்து அதை பவுட்ரு பண்ணி எளிய வடிவில் குளிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். இதை மக்கள்கிட்ட எப்படி கொண்டு சேர்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 100 கிராம், 1/4 கிலோ, அரை கிலோ மாதிரி வாங்கிக்கலாம். 1 மாதம், 2 மாதம், 3 மாத கணக்கு பண்ணி வாங்கலாம். இதை நீங்கள் 1 வாரம் பயன்படுத்தி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வித சோப்புகளும் பிடிக்காம ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் சோப்பு பயன்படுத்தவே மாட்டீங்க. அந்த சோப்பில் உள்ள அந்த வளவளப்பு இருக்க பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் உங்களுக்கு பிடிக்காம ஆயிரும். அந்த அளவுக்கு இது இருக்கும். சரிங்களா? இதை எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடலில் உள்ள எல்லா பகுதியும் இதை நீங்கள் தேய்ச்சி பயன்படுத்தலாம். ஒரு சீக்கியத்தூளை பயன்படுத்துவோம், பார்த்துருக்கீங்களா? சீக்கியத்தூளை நீங்கள் தண்ணியில் போட்டு 1 ஸ்பூன் போட்டு கரைச்சி தலைக்கு மட்டும் தேய்ப்பீங்க. ஆனால் எங்கள் சீக்கியத்தூளை நாங்கள் வச்சுருக்க சீக்கியத்தூளையும் நீங்கள் உடம்பு ஃபுல்லாக தேய்க்கலாம். ஏன்னா அதுவும் உங்களுக்கு எந்த வித பக்க விளையும் ஏற்படுத்தாது. ஆனால் அதே போல் இந்த குளியல் பொடியை உடல் ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சி நல்ல மாதிரி குளிக்கலாம். இதை நம்ம முன்னோர்களோட நூல்வழியில் இருந்தும் மறைக்கப்பட்ட மருத்துவ முறைகளிலிருந்து எடுக்கப்பட்ட நிறைய குறிப்புகளை சேகரித்து அதில் கிடைக்கிற அந்த கின்ஸை வச்சு தான் நம்ம இதை தயார் பண்ணிக்கிறோம். ஏன் நீங்கள் நம்ம சோப்பு சேர்த்து குளிச்சுட்ருக்கோம், இந்த குளியல் பொடி ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சோப்பை தேய்ச்சி குளிச்சுட்டு வெளியே வரும் பார்த்திங்கன்னா உடம்புக்குள்ளே ஒரு ஹீட்டாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? என்ன தான் நம்ம தண்ணியில் நல்லா குளிச்சுட்டு வெளியே வரும்போது கூட உடம்புக்குள்ளே ஒரு சூடு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் நீங்கள் பயன்படுத்துகிற அந்த சோப்பு, குளியல் சோப்பு தான். நாங்கள் குளியல் சோப்பு போடுறோம், நான் சொல்கிற சோப்பு அது அல்ல. கெமிக்கல் சேர்க்கப்பட்டு மனங்கமலம் மிக்க பல கலரில் நீங்கள் வாங்குகிற கடையில் வாங்குகிற சோப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய இயற்கை குளியல் சோப்பில் அது இல்லை. சோப்பை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ ஆடியோவில் பேசலாம். இந்த குளியல் பொடி நீங்கள் தேய்ச்சி குளிக்கிறனால உடம்பில் பார்த்திங்கன்னா 24 மணி நேரம் உங்களுக்கு வாசனை இருந்துக்கிட்டே இருக்கும். 2வது பார்த்திங்கன்னா உடலில் நல்லா குளிர்ச்சி தரும். நோய் சம்மந்தப்பட்ட எந்த வாதிகள் இருந்தாலும் உடம்பை விட்டு உங்களுக்கு போயிடும். அது சின்ன சின்ன வேக்குறுகள், ஸ்கின் டிசீஸ், வெயில்னால் வர்றது, குளிர்ச்சினால் வர்றது,
வெளியே போயிட்டு வந்தால் எனக்கு செட் ஆகுதுன்னு சொல்கிறது, வேர்வையினால் வர்றது, இப்படிப்பட்ட எந்த தோல் சம்பந்த வியாதிகள் இருந்தாலும் இந்த குளியல் பவுடரை போட்டு குளிக்கும்போது அது உங்களுக்கு போயிடும். உடல் புத்துணர்ச்சியை நல்லபடியாக இருக்கும், உடல் குளிர்ச்சியை தரும். தைரியமாக நீங்கள் இதை பயன்படுத்தி பார்க்கலாம். இதில் எந்தவித கெமிக்கலும் கிடையாது. 100% உங்களுக்கு இதில் வந்து எந்தவித அமிலம் இல்லை, எந்தவித காரங்கள் சேர்க்கப்படலை. அழுக்கு போகணும், கலராயணும் அப்படிங்கிறதுக்காக வேதியியல் பொருட்கள் எதுவும் நாங்கள் கலப்படம் பண்ணலை. எல்லாமே நான் உங்களுக்கு சொன்னது மாதிரி பார்த்திங்கன்னா இயற்கையான விஷயங்கள் மட்டுமே தான் நாங்கள் இதில் கலந்துருக்கோம். கடுக்காப்பொடி கலந்துருக்கோம், குப்பைமேனி, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, பூலான்கிழங்கு, வெள்ளரி விதை, ஆவரம்பூ, செண்பகப்பூ, ரோஜா இதழ், வேப்பலை, மரிக்குழந்து, முல்தானி மெட்டி, இதில் நிறைய விஷயங்கள் வந்து கலந்து இயற்கையோட ஒன்றி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஒரு வாட்டி வாங்கியாவது யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனப்படும். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க, உங்களோட நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஆடியோவில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.